நான் ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி வச்சுட்டா போதும், உடனே காலை உயர விட்டுறாங்க. நான் மேலே முன்னேறினா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ ஒன்று பண்ணி என்னை டவுன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் லைஃப்பில் மேலே போகும்போது உங்களை பாராட்டுறதை விட நிறைய பேர் உங்களை கீழே நிற்பாங்க. ஒரு மீனவர் ஒரு குடுவை ஜாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜார் நிறையா கிராப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க, நண்டு. அது ஃபுல்லாக ஒரு அரை ஜார் நிறைய நண்டு இருக்குது. மூடி கூட போடலை, அவர் அப்படியே வச்சுருக்காரு. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீங்கள் இதுக்கு மூடி கூட போடலையே, அந்த கிராப்ஸ்லாம் வெளியே வந்துடாதா, துள்ளி குதித்து வெளியே வந்துடாதான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மீனவர் சிரிச்சிட்டே பதில் சொல்கிறாரு, ஒவ்வொரு கிராப்பு மேலே வரும்போது இன்னொரு கிராப்பு காலை பிடிச்சி கீழே இழுத்துரும். அது மேலே ஏற ஏற இன்னொரு கிராப்பு கீழே இழுத்து இழுத்து விட்டுரும். ஸோ மூடி தேவையில்லை அப்படின்னாரு. அது மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் ஒருத்தர் மேலே முன்னேறுறாங்கன்னா காலை வாரி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவன் எப்படி லைஃப்பில் நல்லா இருந்துட முடியும், அவன் எப்படி மேலே போக முடியும்னு சொல்லி உங்களை பற்றி நெகட்டிவாக நினைக்கிறவங்க தான் நிறையா இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ விஷயத்துக்கு வாழ்க்கையில் போயிட்டே இருந்தாலும் உங்களை ஒரு 4 பேர் 5 பேர் கீழே இழுக்கிறதுக்கு உங்களை டவுன் பண்ண இருந்துட்டு தான் இருப்பாங்க. மேபி இன்னும் ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காமல் உங்களோட லட்சியத்தை மட்டுமே நீங்கள் குறிக்கோளாக இருங்க. அவங்க நீங்கள் வளர்றீங்கன்னு பயப்பட்டுட்டு அவங்க நீங்கள் வளர்றீங்கன்னு சொல்லிட்டு பயப்பட்டுட்டு உங்கள் காலை பிடிச்சி வாரினாலும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் லட்சியத்தை மட்டுமே ஒரு நோக்காக எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் உங்கள் பிளான்ஸை மட்டும் யோசிச்சுட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.